ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 12/8/2025 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 27ஆம் நாள் தட்சிணாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, மகா சங்கடகர சதுர்த்தி கீழ்நோக்கு நாள். தேசிய நூலக தினம், சர்வதேச இளைஞர்கள் தினம், உலக யானைகள் தினம். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 7:45 8:45, சாயந்தரம் 4:45 5:45. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். கடக லக்னம், இருப்பு 53 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று காலை 10:35 மணி வரை திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:20 மணி வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. நாமயோகம் இன்று அதிகாலை 12:10 மணி வரை அதிகண்டம், அதன் பின்பு இரவு 9:41 மணி வரை சுகர்மம், அதன் பின்பு திருதி. கரணம் இன்று காலை 10:35 மணி வரை பத்திரை, அதன் பின்பு இரவு 9:37 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 2:20 மணி வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 2:20 மணி வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். இந்த ஆயில்யம் மகம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. கண்டிப்பாக முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை மனமுருகி வழிபாடு செய்து கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் செய்ய சுபகாரிய பேச்சுக்கள் அருமையாக நிறைவேறும். உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் குறையும். அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள பிராத்திருக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அங்காரக பகவானை வழிபாடு செய்ய உங்கள் மனதில் உள்ள குறைகள் நீங்கி அற்புதமான ஒரு மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி மகா சங்கடகர சதுர்த்தி, ரொம்ப விசேஷம். சங்கடகர சதுர்த்தி வந்தாலே விசேஷம். அதுலேயும் இன்றைக்கி மகா சங்கடகர சதுர்த்தி, அதுவும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வருது. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நிறைய பேருக்கு பயம் இருக்கும். நல்ல காரியங்கள்லாம் பண்ண மாட்டேன், கேட்ட மூட்டை செவ்வான்னு சொல்லி எடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா மங்களக்காரகன்னு பேர். கரெக்டாக, மங்களக்காரகன், பூமிக்காரகன். இந்த செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம். ஆனால் அது ஏதோ ஒரு காரணத்தால் அப்படியே ஒதுக்க வச்சாச்சு. ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் உணர்ச்சி வேகம் அதிகமாக இருக்கும். எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் ஒரு வேகம் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் டென்ஷன் வேண்டாங்கிறதுனால அந்த சுபகாரியங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தி. கண்டிப்பாக கணபதி பெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். பெருமான் கணபதி பெருமான விநாயக பெருமான வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும். இன்றைக்கி ஒரு அருகம்புல், எதுவும் செய்ய முடியல, அருகம்புல் வாங்கி கொடுங்க. உங்களால் யதாசக்தி யதாகரண்யம் என்ன சக்தி இருக்கோ பூ வாங்கி கொடுங்க அர்ச்சனைக்கு. என்ன அப்படி இல்லைன்னா அபிஷேகத்துக்கு திரவியங்கள் வாங்கி கொடுங்க. திரவியங்கள்னால் தேன், பால், எல்லாமே, தயிர் எல்லாமே அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அருகம்புல் கண்டிப்பாக வாங்கி பகவானுக்கு அனுகிரகம் வேணும்னு சொல்லி பகவானுக்கு சுட்டுங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை உங்களோட காரியங்கள்லாம் இந்த சங்கடகர சதுர்த்தியில் அற்புதமாக நிறைவேறும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக சித்திக்கும். அந்த திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு நல்ல திருமண யோகம் உண்டாகும். அதனால் கல்யாண பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மகா சங்கடகர சதுர்த்தியில் கணபதி எம்பெருமானை நீங்கள் கொண்டு போய் இந்த அருகம்புல் போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்கள் பேருக்கு சீக்கிரமே விவாக பிராப்தி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டின்னு வாங்க. கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவாலும் இந்த விநாயக பெருமானுக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் சுக்கிரன் மற்றும் குரு, கடக ராசியில் சூரியன் மற்றும் புதன், சிம்ம ராசியில் கேது, கன்னி ராசியில் செவ்வாய், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி மற்றும் சந்திரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே,
ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷ ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான ஒரு நாள். ஏன்னா சந்திர பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயனசயன போகஸ்தானம், விரயஸ்தானம், விருப்பஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்து அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். இன்னைக்கு ஒரு கடுமையான செலவுகள் உங்களுக்கு வந்து சேரலாம். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற ஆவல் மேலோங்கும். இன்றைக்கி மேஷ ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பில்வம் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சூப்பரான ஒரு நாள். தயவுசெய்து இன்றைக்கி மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப நாளாக ஒரு டைலமாவில் இருக்கீங்க, குழப்பத்தில் இருக்கீங்க. அது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ பணம் வருது போகிறது, ஆனால் ஒரு சரியான ஒரு திட்டமிடல் இல்லை இன்றைக்கி இருக்கும். ஏன்னா லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிற ஒரு உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த அந்த உயர்வுகள் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து அதி அற்புதமான ஒரு பரபரப்பை கொடுக்க போகிறார். உத்தியோகத்தில் வேலைபளு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். புதிய வாடிக்கையாளர்கள் வந்த வண்ணமாக இருப்பார்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். அதேபோல் விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைப்பார்கள். எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை சிறப்பாக அமையும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் கூடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில், அதாவது பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடகராசி நேர்களே, அப்பாடா இன்னைக்கு இந்த நாள் எப்படிப்பா இருக்கும்? ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. 2 நாளாக ஏதோ ஓட்டிட்டேன், சமாளிச்சிட்டேன், அது தெரியுது. ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி சந்திர பகவான் உங்களோட 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டார். அஷ்டம ராசியிலேருந்து 9ஆம் இடத்துக்கு வந்தோடனே ஓரளவுக்கு உங்கள் முகத்தில் ஒரு தெளிவு தெரியுது பாருங்கள். அதாங்க இன்றைக்கி, அதான் பெரிய ஹைலைட்டு. இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் அதே அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள், கோஷ்டி பூசல்கள் எல்லாமே அப்படியே ஓடி போயிடும். சூரியனை கண்ட பனித்துளி போல் அப்படியே மறையும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்திலிருந்து வந்த பின்னடைவு விலகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் தேக்க நிலை அகன்று உற்சாகமாக காணப்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகளுக்கு குழப்பங்கள் தீரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும்.
இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. தித்திப்பாக இருக்கா? இன்னைக்கு ஒரு தித்திப்பான தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குங்கிறத விட அவரோட கூட இந்த சந்திர பகவானோட கூட யார் இருக்காங்க? சனீஸ்வர பகவான் இருக்கார். ஸோ அஷ்டம ராசியில் 2 பேர். சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருந்தால் கூட இந்த சந்திர பகவான் அங்கே சேர்றதுனால கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அது என்ன, உத்தியோகத்தில் வேலை பளு அதிகரிக்கலாங்க. கவனமாக இருக்கிறது நல்லது. அப்புறம் இரவு பகல் பாராமல் வேலை செய்கிறோம், அதெல்லாம் இருக்கும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் எல்லா விதத்திலும் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் அவசியம். வாகன பயணங்களில் எச்சரிக்கை வேண்டும். அதே மாதிரி இந்த வெல்டிங் இதிலெல்லாம் அந்த நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை செய்கிறா பாருங்க, அவெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. சரியா? இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறிய அளவில் மருத்துவ செலவுகளை ஏற்கலாம். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டு போயிடுங்க. ஹனி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் பரவாயில்லை, ஆனால் குடும்பத்தில் கவனமாக இருக்கணும். வாழ்க்கையத்தினோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அவர் நேராக உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார், அது சந்தோஷம். ஆனால் கூடவே சனீஸ்வர பகவான் இருக்கார், அவரும் உங்களை பார்த்துட்டு இருக்கார். அவர் பார்த்துட்டே தான் இருக்கார். அதனாலேயே உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருந்துன்னு இருக்குது, ஆனால் சமாளிக்கிறீங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கும் கொஞ்சம் வாழ்க்கையத்தினோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதேமாதிரி எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க. மற்றபடி இன்றைக்கி சுபிக்ஷமான நாள், ஓரளவுக்கு பரவாயில்ல. உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அதேமாதிரி சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து சேரலாங்க. கல்வி வயது மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் சற்று இழுபறியானாலும் நிறைவான மன நிறைவை கொடுத்து ஒரு அற்புதமான முடிவை கொடுக்கும். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது விபூதி கொஞ்சம் பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அடி தூள் கலப்புங்க சுவாமி. ஏன் அப்படின்னா, ரொம்ப நாளாக பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் எவ்வளவு இப்போ தான் கொஞ்சம் அப்படியே ரிலீஸ் ஆகி வரீங்க லைட்டாக. ஏன்னா குரு 9ஆம் இடத்துல வந்தோடனே கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் குடும்பத்தில் கொஞ்சம் அப்படி அப்படியே அரசல் புரசலாக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஓடின்னு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சமாளிக்கிறீங்க. ஏன்னா துலாம் ராசி என்பர்கள் கொஞ்சம் கோபக்காரர்கள் இந்த மாதிரி இருந்தாலும் நீதிமான் நியாயமான் அந்த மாதிரி நியாயமாக போயின்னு இருப்பீங்க. அதுவே உங்களுக்கு பெரிய கடவுள் அனுகிரகம், புரியுதா? அந்த வகையில் பகிர்வுண ரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுப்பார். அதை அற்புதமாக செய்வீங்க. தொழில் வியாபாரத்திலையும் கொஞ்சம் கடுமையான ஒரு போராட்டம் இருந்தாலும் வெற்றியை கண்டிப்பாக எட்டுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் புது பொலிவோடு திகழ்வார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத்.
எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு மனசில் ஒரு தெளிவற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி சந்திர பகவான் உங்களது பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டுருக்கார். சனீஸ்வர பகவான் கிரகத்தில் இருந்தால் கூட என்ன, ராகு வந்து 4ஆம் இடத்துல இருக்கார். ஸோ கொஞ்சம் குழப்பம் இருந்துகிட்டே இருக்குங்க மனசில். உடல் ஆரோக்கியத்துலேயும் என்ன சரியாயிடுச்சா இல்லையா அப்படியே அந்த கேள்வியே உங்களுக்கு பதில் தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கீங்க. ஓரளவுக்கு இன்றைக்கி பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அமைதியாக இருங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக விஷயங்கள். அவ்வளோதான். கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அவங்கவுங்க இஷ்ட தெய்வம் என்ன கோயிலோ அவங்கவுங்க மத சார்பப்படி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி குழந்தைகள் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குங்க. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சற்று குழப்பத்துடன் காணப்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது இந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லை எனக்கு டயபெட்டிக் பேஷண்ட், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க, இல்லைனா யாருக்கு வேணாலும் கொடுத்துருங்க. சரியா? இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான், 4ஆம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் கூடவே இருக்கார். ஸோ சனீஸ்வர பகவான் அங்கே இருக்கிறதுனாலே சில குழப்பங்கள் இருக்கலாம். இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் ஒரு தெளிவற்ற சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வெளியூர் பிரயாணம் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தை அருமையாக திட்டமிடுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் உடல் சோர்வு ஏற்படலாம். இன்றைக்கி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக வெளியூர் சென்று வருவார்கள். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது பச்சை கற்பூரம் ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான நாள். ஏன்னா இன்றைக்கி 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார், தைரியத்தை கொடுக்க போகிறார். 2 பேர் சேர்ந்து கொடுக்க போகிறாங்க. சனீஸ்வர பகவான் வக்ரகத்தில் இருந்தால் கூட ஓரளவுக்கு இன்றைக்கி நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை மிளிரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். எதிர்க்கும் கோஷ்டிகளை ஒவ்வொன்றிலும் வெற்றி கொடியை நாட்டுவீர்கள். அதேபோல் இன்றைக்கி வெற்றி வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வருகை தரலாம். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைக்கி மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது குங்குமம் கொஞ்சம் சின்ன பேப்பரில் மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன்னாலே தாழம்பு குங்குமம் இப்போ எல்லா கடையிலையும் கிடைக்கிறது. கொஞ்சம் வாங்கி எடுத்துன்னு போயிடுங்க. சரியா? இன்றைக்கி ரெட்டிப்பு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலையில் சற்று ஏற்றம் இறக்கம் நிறைந்ததாக அமையும். கணவன் மனைவிக்கு சிறு அபிப்பிராய பேதங்கள் குடும்ப ஒற்றுமையை குலைக்கலாம் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எல்லா விதத்திலும் கவனமாக செயல்படுவது நல்லது.
வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கலாம். அரசியல்வாதிகள் நூதனமாக செயல்படுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க விடுவோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீனராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. கொஞ்சம் நல்லாவே கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி உங்களோட ஜென்மராசியில் சந்திர பகவான். நான் எப்போவுமே சொல்லுவேன், எந்த ராசிக்குமே சந்திர பகவான் ஜென்மராசிக்கு வந்தாலே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஏன்னா மனோகாரகன் இல்லையா? மனசு எப்படி ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்மளே ஏதோ ஒன்று பேசுகிறோம், ஏதோ ஒன்று நடந்துக்கிறோம், என்னவோ பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக ஒரு மாதிரி இருக்கோமோ அதுமாதிரி தான் இன்றைக்கி சந்திர பகவான் உங்கள் ஜென்மராசிலே இருக்கிறதால தலையில் உட்காந்துட்டுருக்கார். ஏற்கனவே அங்கே யார் உட்காந்துட்டுருக்காங்க? வக்ரகதியில் சனீஸ்வர பகவான் இருக்கார். ஸோ இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் வரலாம் என்பதால் கூடுமானவரை அணைத்து செல்வது நல்லது. அதேமாரி தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் இருக்கலாம் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுக்கும் காரியங்களில் மிகுந்த சிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில முயற்சிகள் காலதாமதமாகி எரிச்சலை ஏற்படுத்தலாம். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது துளசி கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில், அதாவது பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். ராசிக்குள் சனீஸ்வர பகவானும் சந்திர பகவானும் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் லக்ஷ்மி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.